Good morning, praise Lord. Welcome to this video. என்னுடைய குரு எனக்கு சொல்லித்த அந்த வசனம் அல்லது அழைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னார். ஏன் ஏன் அப்படி அவர் சொல்கிறாரு, குரு ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஓவர் த இயர்ஸ் நிறைய காலேஜஸ், ஐஐடி, பிஎஸ்ஜி, ஜிசிடி, பல கல்லூரிகள் நான் பார்த்துருக்கேன். சில பேரோட போய் பேசியிருக்கேன். அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய பிரதரை அவர் மீட் பண்ணுறதோ பேசுகிறதோ ரொம்ப ரேர் அப்படின்னு அவர் சொன்னார். அதுபோல் நிறைய பேர் அதுமாரி குடும்ப நபர்களோட உறவாடுறத நிறைய ஃபேமிலிஸில் நிறுத்திட்டாங்க. நீங்கள் பாருங்கள். ஸோ இதுக்கு எங்களுடைய குடும்பமும் கூட விதிவிலக்கு கிடையாது. ஸோ என்னுடைய குரு என்ன சொன்னாருன்னா, யாராவது ஒருத்தராவது உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கலை அப்படின்னா எதிர்காலத்தில் இந்த பொண்ணை எனக்கு கொடுக்கல, என் மனைவியை எனக்கு பிடிக்கல, நான் வேறு பொண்ணை தான் கேட்டேன், அது எனக்கு தராமல் இன்னார் தான் அதுக்கு தடை சொல்லிட்டாங்க, இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒருவர் மேல் ஒருவர் பகை கொண்டு ஒருத்தரை வாழவே விட மாட்டாங்க. நிறைய ஃபேமிலிஸில் அது நடக்குது. அதோட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கவே முடியாது. அல்லது இவங்க பண்ணுற தப்புனால அவனுடைய சில்ட்ரன் கஷ்டப்படுவாங்க. அதோட துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்குது. மனுஷருடைய சாபமும் கர்த்தருடைய சாபமும் நம்ம மேலே வர முடியும். இது இட்டு தற்கொலைகள் வர முடியும். அல்லது வேறு மேரேஜ் பண்ணத்துக்கு பார்ப்பாங்க அப்படின்னா அது மாதிரிலாம் அவர் சொன்னார். சில பேர்கள் வேறு ஞாபகங்களை கொடுக்க முடியும். அது மாதிரி ஆட்களை நிறுத்தியிருக்கிறாங்க அவங்க வீட்டை சுற்றி. அப்படியெல்லாம் அவர் எக்ஸாம்பிள் காண்பித்தார். அது போல் அதாவது ஒருத்தருடைய பழைய லவ்வருடைய பேர் உள்ளவங்க அவங்க வீட்டை சுற்றி இருக்காங்க. ஸோ இன்டர்ன் அவர் ஏதோ மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்க வீட்டில் பிரச்சனைகள் உருவாகி ஏதோ தற்கொலையோ ஏதோ அப்படி மோசமான சிச்சுவேஷன்ஸு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்கள் ஃபேமிலியில் இருக்குது. அதனால் ஒருத்தராவது நீங்கள் ஜெபம் பண்ணணும். கசின் சிஸ்டர்ஸு ஒருத்தர் பகைக்க முடியும். சிப்ளிங் ரைவல்ரி அப்படின்ட்டு ஆரம்பிக்கும். அதில் முக்கியமாக பகைக்கு காரணமாக அந்தமாரி நான் மேலே படித்து வர்றது அல்லது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது, அது போல் பிடிக்காத ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணது, அப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் என் மேலே பகை ஏற்படுத்தி இருக்குது. ஸோ தொடர்ந்தேச்சியான ஜெபந்தான் என்னை காத்து வருது. ஸோ ஒருத்தராவது ஜெபிக்கலைன்னா நம்முடைய ஃபேமிலி எதிர்காலம் சூன்யமாக ஆயிடுது. இதைட்டு தான் என்னுடைய குரு அது மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. முக்கியமான பாடமாக இருக்குது. ஊழியம்னா நம்ம வேறு யார் மேலேயோ வசனங்களை எடுத்து சொல்கிறதோ அம்பு விடுறதோ, இல்லாமல் போகும் பொருள் மேலேயே நீங்கள்லாம் கண்ணை பறக்க விடுறீங்க, டிவியை ஏன் பார்க்குறீங்க அப்படின்ட்டு எல்லாரும் மூலையில் உட்காந்து முழங்காலே நின்றுட்டு இருக்க முடியாது. ஈச் ஒன் ஹேஸ் தேர் லைஃப் டு லிவ். இதுமாரி ராங் பிலீஃப்ஸை வச்சுட்டு ஏதாவது ஒன்று நம்மளும் எதை லேர்ன் பண்ணிக்காமல் புதிய காலங்கள் மாறுதுன்ற மாதிரி நம்ம பார்க்காம ஒருத்தர் மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துறதே நம்ம ஜனங்களுக்கு அது வேலையாக இருக்குது. ஸோ இதனால தான் நான் இந்த ரூம் இது ஒரு ஜெப பிறை அல்லது ஜெப ரூம் என்று சொல்லலாம். அதுபோல் நான் மாதத்தில் ஒரு 10 நாள் இங்கே நான் அதிகமாக ஜெபிக்கிறதும் இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடுறதும் வழக்கமாக இருக்குது. ஸோ இதை நான் இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.